சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னோ, கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கலனாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவர் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போ சூரியன்னா நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யாருக்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை
வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு நீங்கள் இறைவனோட அன்றைக்கு பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வழங்குங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக இறைவனுடன் அவங்க பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதவிகளை இப்போ அதான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தத்தலாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படி சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது நான் புது வருட பலன்களில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஜனவரி மாதமும் சொல்லியிருப்பேன். இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்லது, ஏழைச்சல்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க எல்லா சூழலையும். ஏன்னா குருவுடைய வீடு அல்லவா, சனியும் குருவும் சமமான கிரகங்கள்னு சொல்லியிருப்பேன். சோதனைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய காலகட்டம். ஏழைச்சனில் தான் சாதித்தவர்கள், வென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 30 வயது மேலே கடந்திருக்கிறோம் அப்படின்றவங்களாம் சாதிப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருந்தாலும் வெற்றி கொள்ளலாம். நம்முடைய முயற்சி திருவினையாக்கும். எவ்வளோ பெரிய சூழல்கள் வந்தாலும் அதை வென்று சாதிப்போம். அதற்கேற்றாற்போல் தான் கோச்சாரத்தில் கிரகங்கள் ரொம்ப அருமையாக கடந்து கொண்டிருக்கிறது. போன மாதமும் உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதம் ரொம்ப அதை விட அருமை. இயங்குவீங்க. இது வரைக்கும் மூளையில் முடங்கி கிடந்தோம் அப்படின்னாலும் இயக்கத்தின் ஒரு சிறப்பிடமாக இருப்பீங்க. நல்ல ஒரு தேஜஸ், ஒரு சுபமான ஒளிலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே குருவும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவரும் இந்த மாத இறுதியில் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் 3 ஏற்றக்கூடியவர். நமக்கு 11லேருந்து 12க்கு போய் இப்போ ராசிக்கு உச்சமடைய போகிறார். இந்த மாதம் தான் 15 தேதிக்கு மேலே. இந்த மாதம் ரொம்ப ஆக்டிவாக ஆகிடுவீங்க. இது வரைக்கும் ரொம்ப விரயம், எதிர்பார்க்காத விரயங்களை சந்தித்தோம். திடீர்னு போனோம், ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணோம், அதை பண்ணி இதை பண்ணிட்டாங்க, ஆனால் இறைவன் புண்ணியத்தில் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியது. இல்லை திடீர்னு ஒரு கல்யாண செலவு, ஒரு சுப செலவு, ஒரு சந்தோஷமான செலவு. நம்ம நாளாக எதிர்பார்த்துருந்தோம் கல்யாணத்துக்கு, இப்போ திடீர்னு பேசி முடிச்சிட்டோம், கூட என்ன ஒரு 2 பவுன் 3 பவுன் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட பரவாயில்ல, நல்ல இடமா அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. என் பொண்ணுக்கு தானே போட்டோம். இப்போ யாரும் கேட்கறது கிடையாது, நம்மளாக விருப்பப்பட்டு தான் பண்ணுறோம். இப்போ நீங்களாக விருப்பப்பட்டு செய்கிறது, திடீர்னு ஒரு சொந்த பதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது. ஏன்னா புதன் நம்மளுக்கு 10லேயே இருந்து அவர் 11க்கும் வந்துடுவார். சூரியன் புதன் நினைவு உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான காலகட்டங்கள் உங்களுக்கு இப்போ பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ தொழிலில் இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய பிரச்சனைகள், வேலைக்கு ஏண்டா போகிறோன்னு இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் தொழிலில் அந்த சூழலை உணர்ந்து இந்த தொழிலில் வெற்றி பெறதுக்கு ஒரு 2 வழி தான் இருக்குது. ஒன்று
நம்ம பிடிச்ச வேலைக்கு போகணும், இல்லை கிடைச்ச வேலையை நேசிக்கணும்னு. ஏன்னா நிறைய நான் இளைஞர்களுக்கு சொல்லியிருப்பேன், படிச்சுட்டுலாம் சும்மா இருக்காதீங்க, வேலைக்கு டக்குன்னு கிளம்பிடுங்க. நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சனியனும் காரகம் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சாலே சனீஸ்வர பகவான் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம வந்து நம்ம பாவத்துக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் 11 12 இல்லையா? 12 அயனசயனம் போகத்தையும் குறிக்கும், 11 லாபத்தையும் குறிக்கும். அதற்கு நீ தகுதியானவன் தானா என்று சொல்லும் பொழுது அது வந்து அங்கே சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் மீனராசிக்கு நல்ல தொழில் வாய்ப்பு, வெளியூர் வேலை வாய்ப்பு, பாஸ்போர்ட் விசாலாம் சிக்கல் இருந்தால் அதெல்லாம் நீங்குவது நல்ல, அதாவது 1-3 பரிவர்த்தனை ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் பிரச்சனை நெருக்கடி சூழலில் இருந்தோம்னா ஒரு உதவி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுவீங்க. இது வரைக்கும் விரயமாக இருந்த செலவெல்லாம் இப்போ சுப விரயமாகவே நடக்குது. இந்த செலவுகளை ஈடுகட்டுற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய அந்த பிரச்சனைக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் சிறப்பாக நம்ம முன்னுக்கு வரத்துக்கூடிய நல்ல அந்த புத்தி பலம், அறிவு பலம், அதை வந்து கரெக்டாக யோசிக்கிறது, அது நிறையா திட்டமிடுறது, அது சரியான நேரத்தில் வந்து அதை வந்து நம்ம செயல்படுத்துறது, அதை படுத்துறது தான் இங்கே வந்து இப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த காலகட்டம் வந்து உங்களை நீங்களே வந்து நல்லா புதுப்பித்து அப்கிரேட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஊக்கமாக உழைக்கிறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு சோம்பல் இதெல்லாம் போய் ரொம்ப தேஜஸாக நல்லா போகிற வழி சித்தம் தெளிவாயிடும். உங்களுடைய முடிவுகள் சித்தம் தான் தெளிவாயிடும். நம்ம 5ஆம் அதிபதியே உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து செவ்வாய் உங்களுக்கு சந்திரனும் அந்த சந்திர மங்கள யோகம்ன்ற மாதிரி அந்த இணைவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுத்துரும் 5ஆம் இடத்துல. அது அப்புறம் திருப்பி 4க்கும் செவ்வாய் டிரான்சாக்ஷன் ஆகிடும். அப்போ பொருளாதார வருவாய் இருக்கும். இது வரைக்கும் இருந்த விரயத்தெல்லாம் நான் கட்டுப்படுத்திட்டேன், இந்த கடனை அடைச்சிட்டேன், மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டமான காரு, நல்ல உறவுகளில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, என் பொண்டாட்டிக்கிட்ட போய் நான் பேசலாமா, சேர்ந்துடலாமா, இல்லை புதுசாக கல்யாணம் ஆச்சு மற்றவங்களால தான் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரை விட்டு ஒரு 2 மாதம் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் வந்துருக்கிறேன், இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் போய்ட்டா பேசுவாரா, இல்லை என் பொண்டாட்டி பேசுவாளா, இல்லை நான் இந்த வாழ்க்கை நிலைக்குமான்னு பார்த்தேன், இதை விட்டுட்டு வேறு வாழ்க்கை போயிடலாமா, அதெல்லாம் வேண்டாம். உங்கள் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ளே 3வது நபரை என்றைக்குமே உள்ள விடாதீங்க. சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. நீங்களே தப்பு பண்ணலன்னா கூட அவங்கக்கிட்ட கேட்டுருங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ தப்பு அவர் பண்ணலையே, அவரே வந்து கேட்கும்போது நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. என்றைக்குமே நினச்சிக்கோங்க, நம்ம வந்து கடவுள் வந்து இதெல்லாம் அந்த திருமணம்லாம் இறைவனுடைய அனுகிரகம். அதனால் நம்மளுக்கு வந்து இறைவன் கொடுக்கறது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பார். எல்லா வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். திருமணனால 7ஆம் பாவம் தான். அந்த 7ஆம் பாவம் என்றைக்குமே நம்மளுக்கு ஆப்போசிட் தான். அப்போ நெகோஷியேஷன், காம்ப்ரமைஸ், நிறைய விட்டு கொடுக்கணும், நிறைய வந்து பொறுத்து கொள்ளணும். இதெல்லாம் வந்து நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, இது 3 தான் உங்களுக்கு வந்து தாரக மந்திரமாக இந்த காலகட்டம் இருக்கணும். நிறைய பொறுப்புணர்வு இதெல்லாம் வந்து இருக்கும்பொழுது தான் அந்த 7 சனியை சிறப்பாக கடந்து வந்துடலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் மீனத்துக்கு ரொம்ப அருமையான பலன்கள். ஏன்னா 3க்குரியவரே வராரு. கர்மாவின் கர்மாஸ்தானம் தான் 3ஆம் இடம். அந்த 3க்கு எட்டக்கூடிய சுக்கரனை இப்போ ராசி 1 3 பரிவர்த்தனையாகி இனிமேல் அடுத்த வரக்கூடிய மாதங்களில் நிறைய கிரகங்கள்லாம் இணைவாங்க அதோட. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் சிறப்பான முயற்சிகள். திடீர்னு ஒருத்தர் வந்து முகமே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் மாற்று மதம், பிற மொழி மதத்தவரால் நல்ல ஆதாயம் கிடைச்சி அவங்களால ஒரு வழி கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வருவாய் மிக சிறப்பாக முன்னேற்றம் அடையும். உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன், நீங்கள் செய்கிற செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் 4 பேருக்கு பயன்படுற மாதிரி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை வந்து இந்த காலகட்டம் அடைவீங்க. மாணவர்களுக்கு ரொம்ப அருமை, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவீங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிடித்த கல்வி நிறுவனங்களில் கிடைக்கிறது, வழக்குகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வெற்றி காண்றது. இந்த காலகட்டம் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பாராத லக்கு, ஜாக்பாட், லாட்ரி இதெல்லாம் வந்து அடிக்கக்கூடிய காலகட்டம். இதே உங்களுக்கு சுக்கிரன் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு அதே தசாபுதிகள்லாம் நடக்கும்பொழுது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா லைன் லைட்லாம் இந்த காலகட்டம் வந்து கிடைக்கும். சுக்கிரன்னாலே உறவுகள் நல்லா லக்ஸுரியாக இருக்கிறது. அதே போல் நமக்கு நல்ல மணி ஃப்ளோ, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸு, நல்ல வண்டி வாங்கணும். நான் வந்து ஆடி காரில் வாங்கினேன், BMW கார் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்றவங்க ஈஸியாக இந்த காலத்தில் வந்து தட்டிட்டு போயிடுவீங்க. எல்லாமே நல்ல செயல்கள், நல்லதை நினைங்க.
சுக்கிரன் உச்சமாக இருக்கும்பொழுது நம்ம எப்படி வந்து நல்லதை வந்து பெறுறோம், நல்லதை அடைகிறோம், அதே மாதிரி இயலாதவருக்கும் நிறைய நன்மைகளை செய்யுங்க. அவங்களுக்கும் வந்து இயன்றத உதவிகளையும் நன்மைகளையும் நிறைய ட்ரஸ்ட்டு ஈடுபாடு பண்ணுங்கள். 7.5 சனி வந்துட்டாலே எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்த்தட்ட மக்களுக்கு வந்து நம்ம வந்து நன்மைகள் செய்கிறோமோ, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து நம்ம உதவி பண்ணுறோமோ, நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை வழிபாடையும், தை அமாவாசை மிக சிறப்பானது. இது வரைக்கும் நாங்கள் பண்ணலன்னா இப்போ தாராளமாக பண்ணுங்கள். அதே போல் நம்மளுடைய தைப்பூச விழா 2/7 2/9 கூடையவரே உங்களுக்கு வந்து செவ்வாயாக வருவார். நமக்கு பாக்கியாதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் பாக்கியம் கிடைக்கணும், குடும்பம் சிறப்பாக அமையணுன்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்புகள்லாம் அது வந்து நம்ம தைப்பூச விழாவில் வந்து பயன்படுத்திக்கோங்க. நிறைய ஒரு 9 எலுமிச்சம்பழம் 27 எலுமிச்சம்பழம் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க. அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாவோட பண்ணுங்கள். இந்த எலுமிச்சம்பழம் கொடுக்கும்பொழுதும் மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து கொடுங்க. அன்னதானம் கொடுக்கும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாய், வாட்டர் பாட்டில் தண்ணி, நம்மளுக்கு வந்து 11 ரூபா 21 ரூபா, சில்லறை பணம் 51 ரூபா கூட வைக்கலாம். அது உங்கள் சக்தியை பொறுத்து. இந்த சில்லறை பணம் இல்லாமல் கொடுக்காதீங்க. கொடுக்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கான மாதம். மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம வீட்டிலேயே ஒரு சும்மா ஒன்று பண்ணுவீங்க, அது மிகப்பெரிய ஒரு டெவலப்பை கொடுத்துரும். ஒரு ஃபுட்டோ, ஒரு அழகு சாதன துறையில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கோ, பாட்டு, டான்ஸு, மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இப்போ வந்து பல விருதுகளை பெறுவீங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது, நல்ல ஒரு ஸ்டேட் அவார்டு, சென்ட்ரல் போர்டு அவார்டு இதெல்லாம் வாங்குறது, நல்லா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, எல்லாமே அருமையான பலன்களாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மீனம் இந்த மாதம் மிகச்சிறப்பான பலன்களை அடைவது உறுதியாகவே காட்டுது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்லாம். ஒரு 4 மாத காலம் இன்னும் உங்களுக்கு இந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தொடரும். அதற்கேற்றாற் போல் இப்பயே வந்து நல்லா சிறப்பாக ஆக்டிவாக செயல்படுங்க. 7 சனி வந்துருச்சுன்னு இதை மைண்டில் போடக்கூடாது. நம்ம என்னைக்கு கிரகங்கள் அதை பாட்டு நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம பாட்டு நம்ம செயல்களை போடும்பொழுது வெற்றி வாய்ப்பு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தருன்ற ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு முன்னோர்களுடைய வாக்கும் இருக்குது. அதையும் பின்பற்றி வாழ்வில் மிக சிறப்பான பலன்களையும் நீளம் பெறப்போவது உறுதி. மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மாதம் வந்து வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு வந்து தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா, தை 16 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைக்கு நீத்தார் கடமை, பித்திருளுக்கான தர்ப்பண காரியம், புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, படையலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம். அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர், புகழ், அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி தை 22/4/2025 வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் வந்து நம்ம
நவகிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மகாரகன் ஆன்மகாரகன், அவரை வழிபடும் போது நம்ம எழுந்து நிற்கணும், திம்பா இருக்கணும், உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும். ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள். சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும் பொழுது அவர் எங்களுக்கு 8க்குரியவர், 6க்குரியவர், 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க, தாராளமாக வழிபடுங்க. அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நமக்கு தை 29 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது. அன்றைய தினம் வந்து முருகனை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்ப எப்படி வந்து நம்ம சிறப்பா நம்ம வாழ்நாள்ல வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, வண்டி வாகனம், சொத்து சுகம் எதுவா இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமா இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது இதுதான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர், அதே போல சந்தனம், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது, பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம், நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாயிடுவோம் நம்ம. அதே போல பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கரன் சிறப்பா ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பா இருக்கணுமா அப்படின்றவங்க எல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா, உடம்பு வந்து நீண்ட நாளா ஒரு பிணியில கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாள்ல வந்துட்டு போறது, பிணினா நீண்ட நாளா ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லா தடவிட்டு வரும்போது, இல்லை அதை ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில குடிக்கும்போது நமக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது. அதனால இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், நற்பவி நற்செழி, இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க, தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.